வீடணனுடைய விளக்கத்தினையும் அவன் கண்டறிந்த செய்தியையும் ராமனிடம் சொல்ல, ராமன் வீடணனை பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக வீடணன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்திரஜித்தனால் மேற்கொள்ளப்படக்கூடிய நிகும்பலை என்கின்ற அந்த வேள்வியை தடுத்து அங்கேயே இந்திரஜித்தனோடு போரினை செய்தல் வேண்டும் என்பதற்காக என்னுடன் விரைவாக இலக்குவனை அனுப்புகன்னு கேட்ட பொழுது வீடணனது திட்டத்தினுக்கு ராமன் உடன்படுகிறான். உடன்படுவதோடு நில்லாமல் சில அறிவுரைகளையும் சொல்ல முன் வருகிறான். அந்த பகுதியிலிருந்து பார்க்கணும். என்ன அழகான இடம் பாருங்க. ராமனோடு தொடர்ந்து பயணப்பட்டு இருக்கக்கூடியவன் இலக்குவன். ராமனோடு உடனாக நின்று சில போர்களை இலங்கையினது போருக்கு முன்னாடி சில இடங்கள்ல அவன் செயல்பட்டு இருப்பதை பார்த்திருக்கிறான். இப்போ எதிர்க்கக்கூடிய வீரனும் ஆற்றல் மிக்கவன் இந்திரஜித்தன். அவனால் 2 முறை இலக்குவன் தாக்குதலுக்கு உட்பட்டு இருக்கிறான். ஒன்று நாகபாசத்தால் பிணிக்கப்பட்டது, மற்றொன்று பிரம்மாஸ்திரத்தினால் பிணிக்கப்பட்டது. இந்த 2 அனுபவங்களை இலக்குவன் பெற்றிருப்பதினால ராமன் அவனுக்கு உரிய அறிவுரையை சொல்லுகிறான். உன் எதிரியினது ஆற்றல் உனக்கு தெரியும், நீ இதுகாரும் எவ்வாறு போர் செய்தாய் என்பது உனக்கு தெரியும். இனி எவ்வாறு போர் செய்ய வேண்டும், அவ்வாறு மேற்கொள்ளக்கூடிய போர்ல நீ எத்தகைய யுக்திகளை செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும்னு மிக அழகான விளக்கத்தை தர. அதுதான் இனி வரக்கூடிய சில பாடல்கள். தம்பியை தழுவி ஐய தாமரை தவிசின் மேலான் வெம்படை தொடுக்கும் ஆயின் விளக்குமது அன்றி வீர அம்பு நீ துறப்பாய் அல்லை அணையது துறந்த காலை உம்பரும் உலகும் எல்லாம் விழியும் அகுது ஒழிதி என்றான். பல முறை சொல்லியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட நூலை பற்றியும் அதனை ஆய்ந்து எழுதிய மிகச்சிறந்த அறிஞர் ஒருவரை பற்றியும் இலங்கையில ஜாஃப்னா பல்கலைக்கழகத்துல தமிழ் துறையில இருந்த மிகச்சிறந்த ஆய்வாளர் கைலாசபதினு பேர். அவருடைய ஆய்வு களமாக இருந்தது தமிழர் தம் வீரப்பாடல்கள், புறநானூற்றோடு தொடர்பு உடையதாகிய 10 பாட்டுல இருக்கக்கூடிய சில பகுதிகள், 10 போன்றன. இந்த இலக்கியங்களை கொண்டு தொல் தமிழரினுடைய வீரம் எவ்வாறு இருந்தது என்பதை ரொம்ப பெரிய அளவில் ஆய்வு பண்ணி வீர யுகம் அப்படின்ற தலைப்புல தமிழ்ல மொழிபெயர்த்தார். ஆனா தொடக்கத்துல அவர் ஆங்கிலத்துல தான் அந்த ஆய்வை எழுதி நூலாக கொண்டு வந்தார். த ஹீரோயிக் ஏஜ் அப்படின்னு, வீரயுக காலம்னு. அதுல என்ன அவர் முழுமையுமான ஆய்வு செய்து அந்த ஆய்வின் முடிவை ஒற்றை வரியில சொல்லணும்னா, தொல் தமிழர்கள் மேற்கொண்ட போர்கள் அனைத்தும் அறத்தினுக்கு உட்பட்டுதான் எதிரியை போர்க்களத்திலே இருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அறம் வழுவிய போர் என்கின்ற ஒன்றை அவர்கள் எக்காலும் செய்தது இல்லை. இப்ப அந்த நெறி இருக்கிறதுனாலதான் இலக்குவனுக்கு அறிவுரை சொல்லும் போது ராமன் பேசுறான், நமக்கு தவறு இழைத்தவன் தான் ராவணன். அவன் செய்தது மிகப்பெரிய தவறுதான். அந்த தவறானது திருத்தப்பட வேண்டும். திருத்துவதற்கு நாம் பலவாறு முயன்றோம், திருந்திக் கொள்வதாக அவன் இல்லை.
வேறு வழி இல்லாமல் நாம் போருக்கு உட்பட்டு இருக்கிறோம். இந்த போரிலும் நாம் அறத்தினை மேற்கொள்ள வேண்டும். இந்த மனோநிலை வருதலே கடினமான விஷயம். போர்க்களத்துல எதிரி என்றால் எவ்வாறாயிலும் அவனை அழித்தே ஆக வேண்டும். இதுதான் நமக்கு இன்றைய சூழல்ல கற்றுத்தரப்படக்கூடிய செய்தியா இருக்கு, பாடமா இருக்கு. ஆனா ராமன் என்ன சொல்றான்? தம்பியை தழுவி இலக்குவனை ஆற தழுவி கொண்டான். ஐய தாமரை தவிசின் மேலான், ஐயனே தாமரையை இருக்கையாக கொண்டுள்ள பிரம்மதேவனின் வெம்படை தொடுக்கும் ஆயின் வெம்மை பொருந்திய அம்பினை உன்மேல் மீண்டும் செலுத்துவான் என்றால் வீர விலக்குமது அன்றி அம்பு நீ துறப்பாய் அல்லை. என்ன தெளிவு பாருங்க. அவனால் பிரம்மாத்திரம் உன் மீது எய்யப்பட்டால் அந்த பிரம்மாத்திரத்திலிருந்து விலகுவதாக அன்றி மற்ற நின் அம்பினை, உன்னிடம் இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரத்தை அவன் பேர்ல செலுத்திடக்கூடாது. அவன் ஒரு அரக்கன், முறையில்லாமல் செயல்படுவான். என்ன காரணம்னா, பிரம்மாத்திரம் என்பது எதிர்பட்டவர்களையெல்லாம் அழித்து கொண்டு போகும். இப்ப ஏற்கனவே அதை பார்த்தோம். இந்த பிரம்மாத்திரத்தை அவன் எய்ததினால வானரர்கள் அனைவரும் மாண்டு போனார்கள். ஹனுமன் அந்த சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வரவில்லை என்றால் யார் ஒருவரும் உயிர் பெற்றிருக்க முடியாது. ஆகவே ராமன் தெளிவா சொன்னா, மீண்டும் ஒரு முறை இந்திரஜித்தன் உன் மீது பிரம்மாஸ்திரத்தை எய்தான் என்றால் போன முறை மறைந்து நின்று அந்த வேலையை செய்தான். இந்த முறை வெளிப்படையான போர்ல உன் மீது அந்த அத்திரத்தை தொடுக்க முன் வந்தான் என்றால் அந்த அத்திரத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள நீ செயல்படணும். அவ்வளவுதான். உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்தெந்த அத்திரங்களை எய்வாயோ அதை மட்டும் எய்து அந்த பிரம்மாஸ்திரத்தின் ஆற்றலை மாற்று. மாறாக நீ பிரம்மாஸ்திரத்தை எய்யக்கூடாது, அவன் மேல் செலுத்துதல் கூடாது. அணையது துறந்த காலை அங்கனமின்றி நினது பிரம்மன் கனையை அவன் மீது விடுப்பார் என்றால் உம்பரும் உலகும் எல்லாம் விழியும் அகுது ஒழிதி என்றான். நீ உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை அவன் மீது செலுத்த முன் வந்தாய் என்றால் உன்னால் எய்யப்படக்கூடிய அந்த அத்திரம் வானுலகையும் அழிக்கும், மண்ணுலகையும் அழிக்கும். இந்த உலகத்துல ஒரு புல் பூண்டு எதுவும் இல்லாமல் போயிடும். ஆகவே நீ மட்டும் அந்த தவற செய்யாத. அவன் எய்த அத்திரத்தை உன்னால் தடுக்க முடியும், அந்த அத்திரத்தை செயலற்று போக செய்ய முடியும். ஆனால் உன்னால் எரியப்படக்கூடிய அத்திரம் அதை யார் ஒருவராலும் தடுக்க இயலாது. அதனால் அவன் மட்டுமன்றி, அவனை சார்ந்தவர்கள் மட்டுமன்றி, இவ்வுலகின் கண் உள்ள உயிர்களும் ஏனைய வானுலகின் கண் உள்ள உயிர்களும் ஒட்டுமொத்தமாக அழிந்து போகும். அந்த தப்பை செய்யாது. என்ன ஒரு தெளிவு பாருங்க. எல்லாம் அழிந்த பின் எப்படி வாழுவது? இன்றைக்கு நவீன தொழில்நுட்பங்களுக்கு உட்பட்டு போர்க்கலையை பார்த்தோம்னா எல்லா நாடுகளிலும் ஒரு தன்னை வல்லரசு என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் அணுவினால் சேதாரத்தை விளைவிக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லார்கிட்டையும் இருக்கு இல்லையா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இந்த உலகம் ஏற்கனவே சந்தித்திருக்கிறது. அதனுடைய எச்சங்களை இன்றளவும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாம் உலக போர்ல ஜப்பான் மீது எய்யப்பட்ட 2 அணுகுண்டுகள் ஹிரோஷிமா என்கின்ற நகரையும் நாகசாகி என்கின்ற நகரையும் தாக்கின அந்த அணு ஆயுதம், அதனினுடைய விளைவு கதிரியக்கங்கள் இன்று வரை அங்கு குழந்தைகளை, பிறக்கும் குழந்தைகளை பாதித்து கொண்டிருக்கிறது.
எவ்வளவு பெரிய அபாயம். அப்போ ஒரு நாட்டினை நாம் கைப்பற்ற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் அந்த இராணுவத்தோடு மட்டும் போர் செய்து அதன் பிறகு அவர்களை நாம் அடக்கி அந்த நாட்டை கை கொள்ளுதல் என்பதே மிகப்பெரிய அழிவினை தரத்தக்கது. மாறாக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அழித்து விட்டோம்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறை எப்படி வாழும்? நாம் என்ன நினைக்கிறோம்? போர் என்றால் நாம் யாரை வென்றோமோ அவர்களுக்கு தான் பெரிய அழிவு, அதனை பற்றின செலவுன்னு இல்லை. வென்ற நம் பக்கமும் அழிவு உண்டு, செலவு உண்டு. இதிலிருந்து வெளியே வருவதற்கு சில ஆண்டுகள் ஆகும். அதனாலதான் எல்லா ஆன்மீகவாதிகளும் முதல்ல பேசுவது என்ன? எந்த சூழ்நிலையிலும் போரினை மேற்கொள்ளாது. அது அல்ல முதல் தீர்வு. போர் என்பது தீர்வு ஆகாது. அது இருவர் மாட்டும் ஏற்படக்கூடிய அழிவினை முதலாக கொண்டு மெல்ல மெல்ல அதுவே தொடர்ந்து மக்கள் மத்தியிலே பகையை வளர்க்கக்கூடிய ஒன்றாக மாறி கனன்று கனன்று அப்போதைக்கப்போது அது வெடித்து கொண்டிருக்கும். எவ்வளவு அழகா கம்பனுக்கு அந்த சிந்தனை ஏன் வந்ததுன்னா, தொல் தமிழர் மரபு அப்படி. எந்த சூழ்நிலையிலும் அறம் பிறழ். அதனாலதான் போரை கூட நாம ஒழுக்கம்னு சொன்னோம், புறத்தினைன்னு சொன்னோம். அது புற ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது பின்பற்றப்படக்கூடியது. போர்க்களத்துல கூட ஒரு நாகரீகம் இருந்தது நம்மிடம், ஒரு மிகச்சிறந்த பண்பாடு இருந்தது. ஒரு எதிரி என்று சொன்னால் அவனையும் நாம மதிக்கணும், அவனுக்கு உண்டான தனித்துவத்தை கெடுக்க கூடாது. நான் இந்த பாட்டை ஏற்கனவே சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன். முத்தொள்ளாயிரம்ன்ற ஒரு இலக்கியத்துல ஒரு அழகான பாட்டு. தன்னை எதிர்த்த ஒருவனை பாண்டியன் தன்னுடைய வேலினால் எய்து கொன்றான். இவன் யாரை கொன்றானோ அந்த வீரன் திறந்த கண்களோடும் சுட்டிய கைகளோடும் மடித்த வாயோடும் இந்த பாண்டியன் மீது வேலெறிய தயாரான நிலையில கணப்பொழுதுல பாண்டியனது வேல் அவனை சாய்த்ததாம். தான் யாரை கொன்றோமோ அவனினுடைய வீரத்தையும் அவனுடைய செயல்பாட்டையும் பார்த்த பாண்டியன் என்ன செய்தானா? வென்றான் எனினும் தோற்றான் போல் நாணி நின்று. போர்க்களத்தில் அவன் தான் வெற்றி பெற்றான். இருந்தாலும் தன்னை எதிர்த்தவன் இத்தகைய வீரத்தோடு வந்தானே, இப்படிப்பட்ட ஒரு வீரனை இந்த போர்க்களத்துல கொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டதே, நான் என்ன வெற்றி பெற்றாலும் இது வெற்றி ஆகுமா என்று நாணப்பட்டு நின்றான். அந்த அளவினுக்கு போரை கூட ஒரு மிகச்சிறந்த ஒழுக்கமாக முன்னோர்கள் கருதி இருக்கிறார்கள். அந்த பாதையில் வந்த கம்பன் இதை ரொம்ப தெளிவா எழுதி இல்ல, அழகான அறிவுரையோடு, நீ மறந்தும் பிரம்மாஸ்திரத்தை இந்திரஜித்தன் மீது எய்யாதே. அவ்வாறு நீ எய்வதாக இருந்தால் அது இந்திரஜித்தனை மட்டுமல்ல, அரக்கர்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தையும் வானுலகத்தையும் முற்ற அழித்து விடும். போர்ல அதெல்லாம் செய்யக்கூடாது. அடுத்தது, முக்காணான் படையும் ஆழி முதல்வன் படையும் முன் நின்று ஒக்கவே விடுமே விட்டால் அவற்றையும் அவற்றால் ஓயத்தக்கவாறு இயற்றி மற்ற உன் சிலை வலி தருக்கினாலே புக்கவன் ஆவி கொண்டு போதுதி புகழின் மிக்கோய். என்ன ஒரு அறிவுரை! புகழின் மிக்கோய், புகழுக்காக உரியவனே, புகழை காட்டிலும் மேலான பெருமைக்கு உரிய இலக்குவனே, முக்கணன் படையும் ஆழி முதல்வன் படையும். முக்கண்களை உடைய சிவபெருமானினுடைய படை எதுனா பாசுபத அஸ்திரம். அந்த அஸ்திரத்தையும் மற்ற ஆழி முதல்வன் படையும். ஆழி முதல்வன்னா சக்கரப்படையை உடையவனாகிய நாராயணனினது பெயர்ல உண்டானதாகிய நாராயண அஸ்திரம்.
இந்த 2 அஸ்திரத்தையும் கூட இந்திரஜித்தன் உன் மீது எய்தான் என்றால் முன்னின்று ஒக்கவே விடுமே விட்டால் அந்த இந்திரஜித்து இந்த 2 அஸ்திரத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக உன்மேல் செலுத்தினாலும் நீ அவைகளையும் தடுக்கக்கூடிய அளவுல தான் போர் செய்யணும். அப்படைக்கலங்களை அவற்றையும் அவற்றால் ஓயத்தக்கவாறு இயற்றி அப்படைக்கலங்களையும் அப்படைகளினாலேயே ஆற்றல் கெடுமாறு செய்து மற்ற உன் சிலை வலி தருக்கினாலே உன்னுடைய வில் வலிமையினாலே, அதுதான் உன்னுடைய தனித்துவமா இருக்கணும். தெய்வ படைக்கலன்களை கொண்டு அவன் அழிச்சதா இருக்கக்கூடாது. உன்னுடைய தோல் வலியாலும் உன்னுடைய தனித்துவமான வில்லாற்றலினாலும் நீ வெல்லணும் அவனை. அதுதான் போர்க்களம். உன்னிடம் இருக்கக்கூடிய நவீன தொழில் நுட்பங்களை எல்லாம் கொண்டு கண நேரத்துல எதிரியை அழிக்கிறது பெரிய விஷயமே அல்ல. அந்த காலத்துல வீரம்னு சொன்னா நேருக்கு நேர் நின்று பெற்ற பயிற்சியும் கற்ற வித்தையும் கொண்டு போர் செய்யணும். இது கிரேக்கத்தில் ஒரு அழகான சொல்லை சொல்லுவார்கள், சிங்கிள் பை காம்பெட். நம்ம தமிழ்ல பேச்சு வழக்கில் சொல்லுவோம் தெரியுமா, ஒண்டி கொண்டி வரியான்னு. அப்படி இருக்கணும் போர். உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய திறன், நீ கற்ற தொழில் முறை, அதே போல் நான் எனது ஆற்றல், என்னுடைய திறன், நான் கற்ற தொழில் முறை, இதை கொண்டு போர் செய்யணும். அப்பொழுதுதான் அது உண்மையான போரா இருக்கும். உனக்கு மந்திரம் தெரியும், எல்லோரையும் ஏமாற்றுவதற்கு உண்டான வழிமுறை தெரியும், அதை கொண்டு நான் போர் செய்வேன்னா அது போராற்றல் இல்லை, அது உண்மையான வீரம் ஆகாது. மெலியாரை உன்னிடம் இருக்கக்கூடிய வலியதோர் ஆற்றல் கொண்டு மந்திரங்களை கொண்டு வெல்லுதல் வெற்றி ஆகாது. ஆகவே ரொம்ப தெளிவா சொன்னான், அவன் என்னதான் தெய்வ படைக்கலன்களை உன் மீது எய்தாலும் அவைகளை தடு. அது உன்னையோ உன்னை சார்ந்தவர்களையோ தாக்காத வண்ணம் அவைகளை தடு. ஆனால் நீ அவன் மீது எய்வது எந்த தெய்வ அத்திரமும் இருக்கக்கூடாது. உன்னுடைய தோல் வலியால், நீ கற்றுள்ள வில்லின் ஆற்றலினால், அந்த வித்தையினால் அவன் அழிக்கணும். அதுதான் வீரம். ஆகவே இதுவரைக்கும் நடந்த போரெல்லாம் பாருங்க, எத்துணை அரக்கர்களை ராமன் வீழ்த்தி இருக்கான். முழுக்க முழுக்க அவனினது கோதண்டத்திலிருந்து வந்த அவன் அறிந்த அம்புகள் தான். அதனால புக்கவன் ஆதி கொண்டு போதுதி. ஆகவே உன் மீது போர் செய்ய வந்தவன் எனது உயிரை உன்னுடைய தோல் வலியால் பெறு. மந்திர அத்திரங்களினால் பெற முயற்சிக்காத, அது போராகாது. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இப்ப இதெல்லாம் எதுக்கு கத்துக்கணும்? இதெல்லாம் எதுக்கு கத்துக்கணும்? இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம நடைமுறையிலேயே ஒருவர் பள்ளி கல்வியை முடிச்சுட்டு கல்லூரி கல்விக்கு போறார். கணிதத்தை முதன்மை பாடமா எடுத்து படிக்கிறார். அதுல இளம் கலை படிக்கிறார், அப்புறம் முதுகலை படிக்கிறார், எம்எஸ்சி. அப்புறம் ஆசிரியர் பயிற்சிக்கு போறார். முடிச்சுட்டு பள்ளியில 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் ஒரு கணித ஆசிரியரா போய் பணியாற்றுகிறார் வச்சுப்போம். அந்த வகுப்புல உள்ள மாணாக்கர்களுக்கு என்ன கணக்கு நடத்தணுமோ அதை மட்டும் நடத்துறது தான் அவருடைய திறன். அதை அவர்களிடம் எவ்வாறு எளிதான முறையில கொண்டு சேர்க்க வேண்டும், அதற்குண்டான வழி என்ன யோசித்து அவர்களுக்கு அதை புரிய வைத்தல் தான் அவருடைய பணி. இல்ல நான் பிஎஸ்சியில் இவ்வளவு கற்றிருக்கிறேன், எம்எஸ்சியில இவ்வளவு கற்றிருக்கிறேன், நான் கற்றவைகளை எல்லாம் அவர்கள் மீது செலுத்துவேன்னு ஆரம்பிச்சா வகுப்பு என்னாகும்? இதேதான் எல்லா கலைகளிலும். நாம கற்பது என்பது நம்மை அறிந்து கொள்ள. அவன் அவ்வாறு அறிந்து கொள்ளக்கூடிய வயதினுக்கும்
அந்த அனுபவத்தை பெறக்கூடிய தகுதிக்கும் வருவதாக இருந்தால் கற்றுத்தரலாம். மாறாக நாம் கற்றதை எல்லாம் அவர்களிடம் சொல்லியே தீருவேன்னு ஆரம்பித்தால் அங்கு முறையான கல்வி இல்லாமல் போகும். அதேதான் வித்தையில. நாம் என்னதான் வித்தைகளை பலவாறாக கற்றிருந்தாலும் அதை கையாளுகின்ற பொழுது நனி நாகரீகத்தோடு கற்றதை எல்லாம் ஒரு எதிரியிடம் போய் போட்டு அழிக்கக்கூடாது. இந்த வேலையே பண்ணக்கூடாது. எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். நான் பள்ளி கல்வி கற்றிருந்த காலத்துல செஞ்சின்ற ஒரு ஊர்ல இருந்து அரசு பள்ளியில அன்றைக்கு எங்களுக்கு 11ஆம் வகுப்பு வரைக்கும் உண்டு, எலாங்குவேட்டட் SSLC. அந்த காலத்துல விளையாட்டு போட்டிகள் பள்ளிகளுக்கு இடையே நடக்கும். இந்த திண்டிவனத்துக்கு அருகில ஒரு ஊர் இருக்கு, மேல் சித்தாம்பூர்னு. செஞ்சி, திண்டிவனம் எல்லாம் அடுத்தடுத்த ஊர்கள். மேல் சித்தாம்பூர், அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல விளையாட்டு பயிற்சி உடையவர்கள், நல்ல திறமையான விளையாட்டு பயிற்சி, அற்புதமான. அந்த பள்ளி காலத்திலேயே இன்னைக்கு அதுக்கப்புறம் எனக்கு தொடர்பு இல்லை. சிலர் மாநில அளவுக்கு ஆடி இருக்கலாம், இல்லை தேசிய அளவிற்கு போயிருக்கலாம், தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு அதுல தொடர் ஆர்வம் இல்லாமல் போனது. அப்ப அந்த பள்ளியிலிருந்து ஒரு அணியோடு நாங்கள் கூடைப்பந்து போட்டியில சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இப்ப நான் எங்களுடைய உடற்பயிற்சி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டோம், எங்களுக்கு இந்த அளவுக்கு இதுல எல்லாம் பயிற்சி இல்லை, நீங்கள் அவர்கள் இந்த துறையில் ஆழங்கால் பட்டவர்கள், அனுபவப்பட்டவர்கள், அவர்களோட போய் எங்களை விளையாட சொல்லுகிறீர்களே, என்ன ஆகும்னு எங்கள் ஆசிரியர் சொன்னார், இல்லை, இதுல நீங்கள் வெல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த போட்டியில கலந்து கொள்ளுதலினாலேயே நமக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும், அது நாம கூடுதலான மதிப்பெண்ணை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும், அதனாலதான் கலந்துக்க சொன்ன. இந்த ஃபிக்சர்ஸ்ன்னு போடுவாங்க, யார் யாரோடு ஆடுவது, உங்களுக்கு இவர்கள் சிக்கினார்கள், உங்களுடைய கட்டகாலம், வேற வழியில் ஆடுங்கன்னு. அதுல அந்த சித்தாம்பூர்ல இருந்த மாணாக்கர்ல அதனுடைய தலைவர் அற்புதமான விளையாட்டு வீரர். அவன் பேரு ஐவன் ஹோன்னு பேர், ஒன்றும் மறக்கல. இந்த கூடை பந்துல அனாயாசமா எந்த பகுதியிலிருந்தும் கூடையில பந்த போடு, அப்படி ஒரு ஆட்டக்கலைஞன். அவன் போட்டுக்கொண்டே இருக்கான். எங்களால் அவனிடமிருந்து பந்தை பறிக்கவும் முடியல, அவர்கள் பந்தை அப்படி பரிமாறி கொள்ளுகிறார்கள். கண்ணிமைக்கிற நேரத்துல அவன் கூடையில போட்டுக்கொண்டே இருக்கிறான். இந்த முதல் ஒரு 15 நிமிடம் ஆடி ஓய்ந்தோம். அதுக்குள்ள அந்த 15 நிமிடத்துக்குள்ள அவங்க கிட்டத்தட்ட 30 எண் பெற்றிருக்கிறார்கள். நாங்க 0. அவர்களினுடைய உடற்பயிற்சி ஆசிரியர் வந்து அந்த அணி தலைவர் அந்த ஐவன் கோகிட்ட சொன்னார், டேய் போதுண்டா, நீங்க பேஸ்கெட் போட்டது பாவண்டா, அவங்க கிட்டையும் பந்தை கொடுத்துருண்டு போடுறதுக்கு சான்ஸ் கொடுங்கடா, பெருத்துருவானுங்க அப்படின்னு. உண்மையிலேயே அவர் அவ்வாறு சொன்னதுக்கு அப்புறம் நாங்களும் 2வது பகுதி நேர விளையாட்டுல சில பந்துகளை கூடையில போட்டோம். ஏன்னா எங்களுக்கு அந்த விளையாட்டுல ஒரு ஈடுபாடும் நம்பிக்கையும், நாமும் இதை விளையாடலாம்ன்ற ஒரு தெம்பையும் கொடுத்தது அவர் சொல்லிட்டு போனது. இல்லை என்றால் அதோட அந்த விளையாட்டின பத்தின ஈடுபாடே போயிருக்காங்க. ஏனென்றால் அவர்கள் ஆடின அழகு அப்படி, வேகம் அப்படி. இதையே அப்படியே போர்க்காலத்துக்கு மாத்துங்க. நீங்கள் எதிரிகளை முற்றிலுமாக அழிக்க வேண்டும்னு போருக்கு போனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களோடு போர் செய்வதற்கு ஆள் இருக்காது. இந்த பட்டினப்பாலையில ஒரு குறிப்பு வரும், புகார் நகரத்துல வீரர்கள் எல்லாம் இந்த மணல் திட்டுகளை ஏற்படுத்தி கொண்டு
அதுல மற்போரெல்லாம் செய்து பொழுதை கழிக்கிறார்கள் இளைஞர்கள்னு சொல்லிட்டு எழுதினார் உருத்திரங்கண்ணனார். ஏன் தெரியுமா? இவர்களுக்கு போர் செய்தற்கு உரிய வாய்ப்பு கொடுக்கப்படல. ஏனென்றால் கரிகால் பெருவளத்தான் சோழ நாட்டை விரிவாக்கினதற்கு பிறகு இவர்களை எதிர்ப்பதற்கு ஆள் வரவே இல்லை. ஆகவே இவர்கள் யாரோடும் போர் செய்ய முடியாமல் போனதினால வேறு வழியில்லாமல் தங்களுக்குள் தங்கள் போர் தினவுகளை இது போன்றதாகிய போட்டிகளை செய்து நிறைவு செய்து கொள்ளுகிறார்கள் எழுதினர். இதுதான் பிற்காலத்துல நம்ம இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒலிம்பிக் விளையாட்டு தோன்றுவதற்கு இதுதான் காரணம். மனித ஆற்றல் வெறும் போர்க்களத்தினால் மட்டுமே ஒருவரை ஒருவர் கொன்று அழிப்பதினால மனித ஆற்றலும் வளமும் கெட்டு போய்விடக் கூடாதுன்னு தான் அந்த ஆற்றலை மனித வள மேம்பாட்டினுக்காக விளையாட்டா மாற்றினார்கள். ஒலிம்பிக்ல அந்த ஒலிம்பியாட் தோன்றின காலங்களை போய் வரலாற்றில் படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் எதனால் அவ்வாறு தோன்றியது. ஆகவே வீரர்களை பாடின பல புலவர்கள் எங்கெல்லாம் இந்த விளையாட்டுகள் நடக்குமோ அங்கு சென்று அந்த வெற்றி பெற்ற வீரர்களை இவர்கள் புகழ்ந்து பாடினார்கள். அது கிரேக்கத்துல மிக பெரிய அளவுல பாராட்டப்படக்கூடிய இலக்கியம். போர்க்களம்ன்றதுனால் அழிவு மட்டும் அல்ல, இந்த அறம் தான் நம்முடைய போர்க்கலைக்கே உண்டான அடிப்படை. அதனால எவ்வளவு தெளிவா ராவணனும் அவனை சார்ந்தவர்களும் தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே போகிறார்கள். இருந்தாலும் நமக்கு என்கின்ற ஒரு அறம் இருக்கு. சொல்றோம் இல்லையா, நாமே சில நேரங்கள்ல யார் மீதாவது கடுமையான கோபம் கொண்டு விட்டோம்னா சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஏன்பா, உனக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா, அந்த தகுதியை விட்டுட்டு நீ போய் இப்படி பேசலாமா? என்னதான் தப்பு பண்ணி இருக்கட்டும். எங்கள் ஆசிரியர் ஒருவர் சொல்லுவார், கோபப்படும் போது தரையோடு தரையா கீழே போயிடக்கூடாது. யானை படுத்தா குதிரை மட்டமாவது இருக்கணும். உன் தகுதி யானை போல கோபத்தினால கொஞ்சம் கீழே இறங்குறியா, குதிரை அளவாவது இருக்கணும். நீ மண்ணோடு மண்ணா போயிட்டான்னா அவனுக்கு உனக்கு என்ன வேறுபாடு? இந்த அற உணர்ச்சிய நாம தொன்று தொட்டு பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதுதான் அழகு, ஒரு பெரிய அழகு. இன்று வரைக்கும் அந்த அழகு இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் என்ன பகைமை பாராட்டினாலும் நாம் அறம் பிறழ்ந்து எந்த ஒரு நாட்டோடும் வலிந்து போருக்கு போவது. இது நம்முடைய மிகப்பெரிய ஒரு பண்பாடு. இந்த பண்பாடை நாம் கொண்டிருப்பதினால அது நம்முடைய குறைபாடுன்னு நினைத்து மற்றவர்கள் சீண்டி கொண்டிருக்கிறார்கள். அண்மையில நம்முடைய இராணுவ தளபதி சொன்னார் பாருங்க, நாங்களும் ஓரளவுதான் சீண்டலை எல்லாம் பொறுத்து கொள்வோம், மேலும் தொடர்ந்து சீண்டினீர்கள் என்றால் உங்களினுடைய நாடு என்பது வரலாறில் மட்டும் இருக்கும், வாழ்வாதாரங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு நிலவு உலக அளவிலே அப்படி ஒரு நாடு இல்லாமல் போய்விடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ரொம்ப அழகா சொன்னார். இதுதான் நம்முடைய தர்மம் தான் நமக்கு பெரிய பாதுகாப்பு. மேலை நாடுகள் எல்லா நாடுகளையும் எடுத்து பாருங்கள், யார் ஒருவரும் இந்த அறத்தினை கொண்டு போற செய்யறதே கிடையாது. சரி, அதோட மட்டுமல்ல, நாம் வேறு வழி இல்லாமல் சில நாடுகளோடு போர் செய்திருக்கிறோம். கடந்த காலங்கள்ல அந்த போர்கள் நடந்திருக்கிறது. இந்த போர்களினை கொண்டு நாம் நம்மை பாதுகாத்து கொண்டோமே ஒழிய நாம் வென்ற நாடுகளில் எங்கும் ஆக்கிரமிப்பை செய்யவில்லை. இது நம்ம தர்மம். நான் என்னை பாதுகாக்க என்ன முயற்சியில் வேண்டுமானாலும் இறங்குவேன். என் நாடு என் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்காக உன்னை நான் வெல்வேன். வென்றதன் பின் உன் நாட்டுல வந்து என் அதிகாரத்தை காட்ட மாட்டேன். நான் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவன் அல்ல. இந்த பக்குவம் இருக்கிற தொண்டுதான் நம்மால் இன்று வரைக்கும்
மிக பெருமையோடு வாழ முடியும். இது இன்று நேற்று வந்த ஒரு ஒழுக்கம் அல்ல, தொன்று தொட்டு வரக்கூடிய இந்த ஒழுக்கத்தை பல அந்நிய பண்பாடுகள் உள்ளே நுழைந்து அழிக்க பார்த்தன, ஓரளவு அழிக்கவும் செய்தன. நல்ல காலம் அவைகளினால் நம்ம பெரிய அளவினுக்கு பாதிப்பினுக்கு உட்படாமல் நம்மை நாம் காத்து கொண்டு விட்டோம். பண்பாட்டில் உண்மை. முகலாயர்கள் படையெடுப்பெல்லாம் செங்கிஸ்கான் படையெடுத்ததோ, முகலாயர்கள் படையெடுத்ததோ, அவர்களுக்கு முன்னாடி வடநாட்டுல தக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹூனர்களோ, ஹூன்ஸ் இவர்கள் படையெடுத்ததோ ஒன்றுக்கு கூட அறம் கிடையாது. ஒன்றுக்கு கூட இன்று வரை அண்டை நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அறம் என்கின்ற ஒன்றை அறியாமலேயே, ஆனா அவனுக்கு வேண்டுங்கிறதெல்லாம் அறாமின்னு சொல்லிப்பான். அறம் என்பதை பற்றி ஒன்றும் அவர்கள் கவனிப்பதில்லை. மிக பெரியதாகியது ஒரு அழிவு சக்தி. அப்படிப்பட்டவர்கள்ட்ட கூட நாம அறத்தோடு நடக்கணும்னு முயன்று கொண்டிருக்கோம். அறத்தோடு நடக்க வேண்டும். அந்த நாட்டு மக்களை அழிக்க கூடாது. அவர்களினுடைய ஆயுதங்களை மட்டும் நாம அழிக்கணும், அதனை சேகரித்து வைத்துள்ள இடங்களை மட்டும் தாக்கணும் என்று துல்லியமாக கணக்கிட்டு அந்த வேலையை செய்யணும். ஏனென்றால் இது இன்று நேற்று வந்த ஒழுக்கம் அன்று. ஞாபகம் வச்சுக்கோ. இது தொன்று தொட்டு நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு அழகான பயிற்சி. இது ராமாயணம் போன்று இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல பார்க்கின்ற பொழுது இந்த பாரம்பரியம் எவ்வளவு மேலானதுன்ற உணர்ச்சி நமக்கு தெரியும். இதை போன்றதாகிய பாரம்பரிய போர்க்களம் செய்திகள் உலக இலக்கியங்கள்ல பார்க்க முடியாது. கிரேக்க போர்க்கால இலக்கியங்கள் எல்லாம் தந்திரங்களை முன்வைத்துத்தான் வெற்றிகள் பேசப்படுகின்றன. கிரேக்கத்துல மிகச்சிறந்த போர் வீரனாக கருதப்படக்கூடிய யுலிசஸோ டைபீரியஸோ தந்திரங்களிலே தலை சிறந்தவர்கள். ட்ரிக்கி பீப்புள். இங்க நேரடியான அறம் சார்ந்த வீரம் தான் இங்கு வீரம். அதனால ராமன் ரொம்ப தெளிவா ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தான். அவன் உன் மீது பாசுபதாஸ்திரத்தை எய்தாலும் நாராயணிய அஸ்திரத்தை எய்தாலும் அவைகளை தடு. அவைகளினால் உனக்கோ உன்னை சார்ந்தவர்களுக்கோ அழிவு வராமல் தடு. ஆனால் அதனை எய்த இந்திரஜித்தனை நீ அழிக்க வேண்டும் என்றால் எந்த தெய்வ படைக்கலங்களையும் நீ எடுக்காதே. நீ கற்ற வில்லாற்றலை மட்டுமே முதலாக வைத்து அழிக்கப்பார். சரியா? அடுத்து வல்லன மாய விஞ்சை வகுத்தன அறிந்து மாள கல்லுதி தர்மம் என்னும் கண்ணகன் கருத்தை கண்டு பல்பெரும் போரும் செய்து வருந்தின அற்றம் பார்த்து கொல்லுதி அமரர் தங்கள் கூற்றினை கூற்றம் ஒப்பாய். கூற்றம் ஒப்பாய்னா பகைவர்களுக்கு யமனை போன்ற அழிவினை தரக்கூடிய இலக்குவனே. என்ன வார்த்தை பாருங்க, தர்மம் என்னும் கண்ணகன் கருத்தை கண்டு. இவ்விடத்தில் இதுதான் தர்மம் என்னும் விரிவான அறக்கோட்பாடுகளை நுட்பமாக எண்ணி அதன் வழி நின்று போர் செய். என்ன அழகு! அவ்வாறு செய்து வல்லன மாயை விஞ்சை வகுத்தன அறிந்து இந்திரஜித்தன் தான் பயின்ற அவனுக்கு கைவந்த மாய செயல்களாக அவன் எதனை செய்தாலும் அதனை அழகாக குறிப்பினால் முன்பாக உணர்ந்து மால கல்லுதி அந்த மாயங்களெல்லாம் அழியுமாறு வேருடன் அவைகள் கெடுமாறு மாயத்தை அழி. அவனை ஒண்ணு பண்ணிடாது. அந்த இடத்துல அவனால் செய்யப்படக்கூடிய அத்துணை மாய தந்திரங்களையும் அழி.
அதன் பிறகு பல்பெரும் போரும் செய்து அதற்கப்புறம் உங்களினுடைய சுய ஆற்றல் விளங்குமாறு போர் செய். உன்னுடைய மனித வளம் மட்டும்தான் அங்கு போரா இருக்கணும். மாய தந்திரங்கள் இல்லை. அவன் என்ன மாய தந்திரம் பண்ணினாலும் அதை அழகாக தவிர்த்து விடு. அதை முற்றிலுமாக அந்த மாயத்தை அழி. ஆனால் அவனோடு நீ போர் செய்யும் போது முழுக்க முழுக்க நீ கற்ற வித்தைகளை கொண்டுதான் போர் செய்து வருந்தின அற்றம் பார்த்து அவன் உன்னோடு போர் செய்து தளரக்கூடிய நேரம் பார்த்து என்ன செய்யணும்? அமரர் தங்கள் கூற்றினை கொல்லுதி தேவர்களையும் வென்றவனாகிய தேவர்களுக்கும் யமன் போன்று திகழக்கூடிய இந்திரஜித்தனை கொல். உன்னுடைய ஆற்றலால் தான் அது கொல்லணும். நீ எந்த தந்திரமும் செய்யக்கூடாது. நேரடி போரா இருக்கணும். ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வார்ஃபேர். எந்த விதமான தந்திரங்களும் செய்யக்கூடாது. அப்படித்தான் போர் செய்யணும். தொடர்ந்து அம்பியை அவன் சோர்ந்து தளர்ந்த பொழுது இதான் சமயம்னு அவனை முடியும். மறந்தும் நீ எந்த விதத்திலும் வலிமையான அஸ்திரங்களை எடுத்து அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக பிறரை அழித்து விடாது. பதைத்து அவன் வெம்மை ஆடி பல்பெரும் பகழி மாறி விதைத்தவன் விதையா நின்று விலக்கினை மெலிவு மிக்கால் உதைத்தவன் சிலையின் வாளி மருமத்தை கழிய ஓட்டி வதை தொழில் புரிதி சாபநூல் நெறி மரப்பிலார். ரொம்ப அழகான இடம். சாபநூல் நெறி, சாபம்னா வில்லு, வில் வித்தைக்கு என்கின்ற உரிய நெறிமுறைகளை நீ முறையாக கற்றவன். அவ்வாறு நீ முறையாக கற்ற வில்வித்தையின் நெறிமுறைகளுக்கு மாறாக போரை செய்யாதே. அது ஒரு பெரிய தத்துவம். ஒவ்வொரு போர்க்கருவிகளுக்கும் இந்த போர்க்கருவிகளை கொண்டு இதனை செய்யலாம், இவைகளை செய்யவே கூடாதுன்னு இருக்கு. நீங்க மகாபாரதத்துல பார்க்கலாம். கதை யுத்தத்துல நாபிக்கு கீழே அடிக்க கூடாது, வயிற்றுக்கு கீழே எதிரிகளை தாக்கக்கூடாது. இது கதை யுத்தத்தினுடைய அடிப்படையான விதி. அதே போல அம்பு எய்கின்ற பொழுது கழுத்துக்கு எய்யலாம், மார்புக்கு எய்யலாம், அதோட நிறுத்தி. மற்ற இடங்கள்ல அம்பு எய்யக்கூடாது. வாள் வீசுகின்ற பொழுது வாளை கொண்டு சிரத்தை அறுக்கலாம், தோளை வெட்டலாம், மணிக்கட்டுகளை வெட்டலாம். கால்ல வாள் படக்கூடாது. வேல் எய்கின்ற பொழுது நேருக்கு நேராக மார்புக்கு எய்யலாம், கழுத்துக்கு எய்யலாம், இடைக்கு கீழாக இடுப்புக்கு கீழாக வேல் எய்யக்கூடாது. இதெல்லாம் அன்றைய போர்க்களத்துல மிக பெரியதாகிய உயர்ந்த தர்மம். இத மறந்து யாரும் தவறா கையாளக்கூடாது. இப்போ நாமெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு இன்றைக்கு நவீன உலகம் அதை தானே பின்பற்றுகிறது. மார்ஷல் ஆர்ட்ஸ் நிறைய இருக்கு. கைகளை கொண்டு மேற்கொள்ளக்கூடிய கலைகள், கராத்தேன்றான், ஜூடோ, குங்ஃபு எல்லாம் இருக்கு. நம்முடைய தமிழகத்தினுடைய அல்லது தென்னகத்தின் மரபு வர்மம். வர்மக்கலையை கற்று தருகின்ற ஆசான்கள் சொல்லுவார்கள், இந்த கலையை நீ முற்றிலுமாக தற்காப்பினுக்கு தான் பயன்படுத்த வேண்டும். ஒன்று. இரண்டு, இந்த வர்மத்தினது துணை கொண்டு சில நோய்களை குணப்படுத்த முடியும் என்பதினால் அந்த நோய்வாய்ப்பட்டிருப்பவன் உன்னுடைய எதிரியே ஆனாலும் உன்னிடம் அதை வைத்தியமாக பெற வேண்டும்னு வந்தா செஞ்சே ஆகணும். இந்த அறத்தை கற்றுத்தரு. வெறும் போர் என்பதும் அதற்குண்டான வித்தைகளை கற்றுக்கொள்வதும் ஒரு பயிற்சி அல்ல, அடிப்படையில் ஒரு ஒழுக்கம் இருக்கும்.
அது எவ்வளவு பெரிய விஷயம்னு பல பேருக்கு இன்று புரிவதே இல்லை. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நாம இன்றைக்கெல்லாம் பல இடங்கள்ல பேசி கொண்டிருக்கிறோம். பல திரைப்படங்கள் எல்லாம் கூட அதை காட்சியாக வைக்கிறார்கள். காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்தவர்களை கொண்டு தங்களினுடைய நிலையத்துல வைக்கணும், அவ்வளவுதான். சட்ட ரீதியாக அறத்தின் அடிப்படையில் அந்த காவலர்கள் எந்த சூழ்நிலையிலும் இவர்களால் கொண்டு வரப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களை எந்த விதமான வன்முறைகளுக்கு உரிய வழிமுறைகள்ல அடிக்க கூடாதுன்னு இருக்கு. யாரேனும் பின்பற்றுகிறார்களா? எடுத்த உடனே நமதே காவல்துறையோட எல்லாம் நிறைய அனுபவம் உண்டு. ரொம்ப அதாவது நீ ஒன்றும் இல்லை. நீங்க அந்த காவலர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் போய் பாருங்க, ஒரு வேடிக்கை நடக்கும். யார் வந்தாலும் முதல்ல ஒருமையில பேசுவோம். அது உளவியல் அடிப்படையில நம்மள பெரிய அளவுல பாதிக்கும். ஐயோ, நாம இவ்வளவு படித்திருக்கிறோம், வெளியே இன்ன பொறுப்புல இருக்கிறோம், நாம அவங்க கிட்ட போனோம்னா முதல்ல ஒருமையில பேசுவோம். யாருமே என்ன விஷயம்? இங்கவா, வயதினுக்கும் உங்களினுடைய தோற்ற பொலிவினுக்கும் நீங்கள் பெற்ற கல்விக்கும் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கும். இப்படியெல்லாம் நடக்க கூடாது என்று அவர்களுக்கு விதி இருக்கிறது. இது முறையன்று என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா யாரும் பின்பற்ற மாட்டோம். ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. அவர்கள்ட்ட என்ன வேணும்னு கேட்டாக்க உடனே முதல்ல நாம சொல்லணும், கொஞ்சம் மரியாதை வேணும். உங்களுக்கு உரியவர்கள் துணையின்றி நீங்கள் காவல் நிலையத்திற்கு போனீர்கள் என்றால் முதல்ல அவர்கள் உங்களை நடத்தும் விதமே வெறுப்பை. நான் பல நேரங்கள் அதை பார்த்து வருந்தி இருக்கேன். ஏனென்றால் அவர்கள் இதை வலிந்துதான் செய்கிறார்கள். நான் என்னிடம் என்கிட்ட கற்கக்கூடிய மாணவர்கள்ல சிலர் காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள். நான் அவர்கள்ட்டே கேட்பேன், ஏன் இவ்வாறு? இல்ல சார், அப்படி நடந்தாதான் சார் எங்களால ரொம்ப அழகா எங்களால சர்வைவ் ஆக முடியும். நாங்கள்லாம் சாப்பிட்டாலாம் பேசினாலாம் ஒருத்தனை எங்களை மதிக்க மாட்டான் சார். எடுத்த உடனே அவனை கொஞ்சம் மிரட்டுற மாதிரிதான் சார் பேசணும். நீங்கள் யாரேனும் எனக்கு குற்றம் இழைத்தார்கள்னு நீங்க அங்க முதல்ல வழக்குக்கு போனீங்கன்னால அவன் என்ன பண்ணுவான்? நம்மள குற்றவாளியா தான் ட்ரீட் பண்ணுவான். அவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாருங்க, நீ என்ன பண்ண? இதான். அப்ப நாம அங்க வழக்கை ஏண்டா தொடுக்க போனோம்னே ஆயிடும். இன்றைய சமூக நிலைகள்லயே இப்படித்தான் பார்க்கும். போர்க்காலத்துல அது எப்படிப்பட்ட வீரன் அவன்? அசுரர் குல தலைவன் அவன். தேவர்களையும் இந்திரனையும் வென்றவன். அவன் கிட்ட போயிட்டு நீதி நேர்மைன்னு பேச முடியுமா? நான் பேசுன்ற ராமன். தப்பு. அவன் தான் அவ்வாறு தவறான வழியில் செயல்படுறான்னு நீ ஏன் குழப்பிக்கிற? நீயாக இரு. அதனால சொன்னார், ஆகவே உரிய நேரத்துல அவன் கடுமையான முறையில என்ன போர் செய்தாலும் நீ வில் வேதத்தை முறையாக கற்றவன். அந்த முறையாக கற்ற நெறிமுறையிலிருந்து வழுவி போர் செய்யக்கூடாது. சாபநூல் நெறி மரப்பிலாதாய் பதைத்து அவன் வெம்மையாடி அந்த இந்திரஜித்தன் பதைப்புற்று வெகுண்டு பல்பெரும் பகழி மாறி விதைத்தவன் பலவேறு வகைப்பட்ட பெரிய அம்புகளை மழை போல உன் மீது எய்ய முன் வந்தாலும் விதையா நின்று விலக்கினை நீயும் அதற்கு எதிராக நீயும் பலமான அம்புகள் எல்லாம் எய்து அந்த அம்புகளை செயலற்று போகுமாறு செஞ்சிட்டு மெலிவு மிக்கால் உதைத்தவன் சிலையின் வாலி
அவன் மெலிவு மிகுந்து வருந்திய நிலையில் நான் வலிக்கப்பட்ட வலியிலிருந்து செலுத்தப்படும் அம்புகள். அவன் ரொம்ப தளர்ந்து போய் ரொம்ப ஆற்றலோட வில்லு வளைத்து அம்பு விட முடியாத தளர்ச்சி வந்தா மருமத்தை கழிய ஓட்டி வதை தொழில் புரியுது. மருமம்னா மார்பு. அவன் மார்பினை துளைத்து ஊடுருவி செல்லுமாறு அம்பினை செலுத்தி அவனை கொல். முழுக்க முழுக்க ஆங்கிலத்துல சொல்லணும்னா இது ஒரு ஸ்கில்டு வார்ஃபேரா இருக்கு. உன்னுடைய தனித்துவம், போர்த்திறமை, வில்வித்தையை கற்ற முறை அதிலிருந்து சற்றும் குறைவுபடாமல் ரொம்ப நேர்மையா போர் செய்யும். அதுக்குதான் நீ இப்ப இருக்க. மறந்தும் அவன் எய்தான் என்பதற்காக அதைவிட வலுவான அஸ்திரங்களை எய்து நீ எந்த ஒரு பேரழிவையும் தந்து விடக்கூடாது. அவனை அவன் போக்குல அவன் எது செய்தாலும் தடுக்கிறது வேலை. அவன் ஓய்ந்த பொழுது உன்னுடைய வலுவான ஆற்றலை காட்டி அவனை வில். ஆகவே உணர்ச்சி வசப்படாத. அவன் பல ஆயுதங்களை எய்து எய்து உன்னை மிகப்பெரிய அளவுல துன்புறுத்தினாலும் நீ உணர்ச்சி வசப்படாத. உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னா அவனை விட வலிமையான ஆயுதம் நான் எய்கின்றேன் பாருன்னு முன்னுக்கு போய் நிற்ப செய்யாது. எந்த உணர்ச்சிக்கும் உட்படாது. அவன் எய்யக்கூடிய வலுவான தெய்வ படைக்கலன்கள் எதுவாயினும் தடுத்து நிறுத்து. அவன் கை சோறுகின்ற பொழுது உன் வில்லாற்றலை மிகப்பெரிய அளவுல இலக்கணத்திலிருந்து வழுவாமல் அம்பினை எய்து அவன் மார்பு பிள. ஒரு கலை, போர்க்கலை. தொடுப்பதன் முன்னம் வாளி தொடுத்து அவை துறைகள் தோறும் தடுப்பன தடுத்தி எண்ணம் குறிப்பினால் உணர்ந்து தக்க கடுப்பினும் அளவு இல்லாத கதியினும் கணைகள் காற்றின் விடுப்பன அவற்றை நோக்கி விடுதியால் விரைவு இல்லாது. என்ன ஒரு பாடத்திட்டத்தை அப்படியே சொல்றோம் இல்லையா? ஒரு வரையறுக்கப்பட்ட சிலபஸ அந்த வரம்பு மாறாமல் அப்படியே நடத்துற ஆசிரியர் போல சொல்றான் பாருங்க. விரைவு இல்லாதாய் இடர் உற்ற பொழுது கூட நிதானத்தை இழக்காதவனே. கலங்காத. எதிரி என்ன வண்ணா பண்ணட்டும், அதுக்கோசரம் மனத்தளர்ச்சி அடையாதே நீ. தொடுப்பதன் முன்னம் வாளி தொடுத்து இந்திரஜித்தன் உன் மீது அம்பு தொடுப்பதற்கு முன்பே நீ அம்பை தொடு. அவன் விடுவதற்கு முன்னாடியே தடுத்துடு. துறைகள் தோறும் அவை தடுப்பன தடுத்தி போர்த்துறைகள் தோறும் தடுத்தற்கு உரியவாகிய படைக்கலன்களை எல்லாம் தடுத்து விலக்கு. உன்னுடைய இலக்கு அவன் அழிக்கிறது. என்னென்ன படைக்கலன்கள் அவன் எய்தாலும் அதை தடு. எண்ணம் குறிப்பினால் உணர்ந்து பகைவனது மனக்கருத்தினை முகக்குறிப்பு முதலியவற்றை உணர்ந்து கடுப்பினும் அளவு இல்லாத கதியினும் தக்க விரைவுடனும் அளவு இல்லாத கதினாக்க ரித்தம். போர்க்கலைன்றது ஒரு அழகான ரித்தமிட்டிக் ஃபார்ம். ரொம்ப ரசிக்கலாம். கதியினோட ஒண்ணு வேண்டாம் சார். போர்க்கலைக்கெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை. இப்போ நாம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அழகான ஒரு விளையாட்டு களம் எதுன்னா கிரிக்கெட். பாருங்க, சில பேரினுடைய ஆட்டத்தை பாருங்கள். அந்த பந்து வீசுபவர் ஓடி வரக்கூடிய அந்த ஓட்டத்திலிருந்து அந்த பேட்ஸ்மேன் அந்த பவுலரை அணு அணுவாக மதிப்பீடு செய்கிறார். அவர் கையிலிருந்து பந்து விடுபடுகின்ற பொழுது அது எங்கு விழும், அதை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், எந்த திசை நோக்கி அடிக்க வேண்டும், அந்த திசையிலும் அதனை தடுப்பதற்கு ஆளில்லாத பகுதியின் வாயிலாக அதை எல்லை நோக்கி அனுப்ப வேண்டும் கண நேரத்துல முடிவெடுத்து வீசுகிறார். அதை பார்க்கின்ற பொழுதே சொல்றோம், நீங்க அந்த நேர் ஒளிபரப்பையும் கேட்கலாம். டைமிங் என்ன ஒரு அழகான நேரம். அந்த பந்து விழுதற்கும் அது விழுந்து எழக்கூடிய அந்த அளவு
அந்த நேரத்தில் அழகாக இவர் மட்டையை கொண்டு எந்த திசை நோக்கி திருப்புகிறாரோ அந்த வேகத்தில் அது திருப்பப்படுகின்ற பொழுது பந்து விரைவாக எல்லையை நோக்கி பார்க்கலாம். இது ஒரு கலை. அதை கேட்கும்போது சொல்லுவார்கள் காப்பி புக் ஸ்டைல். இதனை இப்படித்தான் ஆட வேண்டும் என்று வகுக்கப்பட்ட வழிமுறையிலிருந்து விலகாமல் ஆடுதல். அப்படியே அது அப்படியே ரொம்ப அழகா இருக்கும். நீங்க சில கவர் டிரைவ், லேட் கட், கொஞ்சம் கிரிக்கெட்ல ஆர்வம் இருந்தா அதெல்லாம் பாருங்கள் தெரியும். அது அப்படியே இதை இப்படித்தான் நிர்வகிக்க வேண்டும் என்ற நிர்ணயத்தோடு செயல்படுது. அழகா இருக்கும். அது பந்து வந்ததும் தெரியாது, மட்டையில பட்டதும் தெரியாது, பந்து எல்லையில நிற்கும். அந்த எல்லை கோட்டை தாண்டி நிற்கும். அவ்வளவு அழகாக, அது அழகா சொல்லுவோம் ஆங்கிலத்துல ப்ராப்பர்லி எக்ஸிக்யூட்டட். அந்த பந்தை இப்படித்தான் அடிக்கப்பட வேண்டும் என்று அறிந்து அதன்படி செயல்படுது. எவ்வளவு பெரிய விஷயம். நாம நினைத்து கொண்டிருக்கிறோம் அது ஒரு விளையாட்டு. இல்ல, அதுல ஒரு நேர்த்தி இருக்கிறது. ஒரு விளையாட்டு, அதுக்கே இவ்வளவு நேர்த்தி. போர்க்களம், உயிர் போற விஷயம். அப்ப எதிரியினுடைய அம்பு நம்ம எவ்வாறு தாக்கும், எங்கு தாக்கும் தெரிஞ்சிருக்கணும். அவன் வில் வளைக்கக்கூடிய அளவிலேயே புரிந்து கொள்ளணும் இந்த வில்லினுடைய அம்பு எவ்வளவு விரைவா வரும். எந்த அளவினுக்கு வில் வளைக்கப்படுகிறதோ அந்த அளவினுக்கு வேகமாகவும் அம்பு வரும், ஆழமாகவும் பதியும் தெரிஞ்சிருக்கணும். இததான் ராமன் ரொம்ப அழகா சொன்னான். ஆகவே நீ என்ன செய்யணும், இவ்வாறு அறிந்து தக்க விரைவுடனும் அளவு இல்லாத கதியினோடு அந்த ரித்தம் இருக்கணும். எடுக்கிறது, தொடுக்கிறது, விடுக்கிறது, இந்த ரித்தம் இருக்கணும் அழகா. கனைகள் காற்றின் விடுப்பன அவற்றை நோக்கி விடுதியால் அம்புகள் காற்றை போன்று விடுப்பனவற்றை அவன் மீது வேகமா அனுப்பு. அந்த வேகம் இருக்கணும். கை அந்த அளவினுக்கு செயல்படும். உடனே சொல்லிட்டு இலக்குவனுக்கு ஒரு வில்ல கொடுக்கிறான். என்பன முதல் உபாயம் யாவையும் இயம்பி ஏற்ற முன்பனை நோக்கி ஐய மூவகை உலகும் தான் ஆய் தன் பெரும் தன்மை தானும் அருகிலா ஒருவன் தாங்கும் வன்பெரும் சில ஈது ஆகும் வாங்குதி வளமும் கொள்வாய். என்பன முதல் உபாயம் யாவையும் இயம்பி, இவ்வாறு மேற்கூறிய எல்லா உபாயங்களையும் அறிவுரைகளையும் இலக்குவனுக்கு எடுத்து சொல்லி ஏற்ற முன்பனை நோக்கி தான் கூறிய அறிவுரைகளை தன் முன்னே நின்று அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த இலக்குவனை மீண்டும் பார்த்து ஐய மூவகை உலகும் தானாய், ஐயனே மூவகை உலகங்களும் தானே ஆகி தன் பெரும் தன்மை தானும் அறியலா ஒருவன், தனது பெருமையை தானே அறிய இயலாத ஒப்பற்ற தலைவனாகிய நாராயணன் திருமால் தாங்கும் வன் பெரும் சிலை ஈது ஆகும். அந்த நாராயணனால் செயற்படுத்தப்பட்ட வில் இது. நாராயண தனுசு, நாராயணன் பெயர்ல இருக்கிற வில். அன்னைக்கு அந்த காலத்துல ஒவ்வொரு வில்லுக்கும் ஒரு தனி தகுதி உண்டு. ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் வில் என்ற பொதுமை கூறின் கீழாக இருந்தாலும் ஏன் ஒவ்வொரு வில்லுக்கும் பேர் வைத்தார்கள்னா, இது சிவதனுசு, இது நாராயண தனுசு, இது இந்திர வில் என்றெல்லாம் ஏன் பெயர் வைத்தார்கள்னா ஒவ்வொரு வில்லுக்கும் இருக்கக்கூடிய தனித்துவங்கள். அர்ஜுனனது வில்ல காண்டீபம், சிவனோட வில்ல பினாக்கம்னு சொல்றோம், ராமனோட வில்ல கோதண்டம்னு சொல்றோம். ஏன் இவைகளை இவ்வாறு பகுத்து பார்க்கிறார்கள்னா அந்தந்த வில்லுக்குன்னு ஒரு தனித்த தன்மை உண்டு. அந்த வில்ல, சில வில்ல மிக பெரிய அளவில் வளைக்கவே வேண்டாம், அவ்வளவு உறுதியோடு இருக்கும். கொஞ்சம் வளைச்சாலேயே அம்பு விரைவா வெளியே போகும். சில வில்ல கடைசி வரைக்கும் வளைக்கணும். அப்பொழுதுதான் அதிலிருந்து வரக்கூடிய அம்பு இலக்கு நோக்கி விரைவாக
செலுத்துதற்கு உதவும். அதனால ஒவ்வொரு வில்லுக்கும் ஒரு தனித்துவம் உண்டு, அதனுடைய சிறப்பு தனியாக அறியப்படும். ஆகவே ராமன் என்ன பண்ணா, தாங்கும் வன்பெரும் சிலை இது, இது நாராயணனால் பயன்படுத்தப்பட்ட வில் இது, வாங்குதி வளமும் கொள்வாய், இதனை கையில் வாங்கிக்கொள், இதனால் நீ வெற்றியும் பெறுவாய் அப்படின்னு நாராயண தனுசுவ, தனுசுன்னா வில் மன்னிக்கணும், நாராயணனால் பயன்படுத்தப்பட்ட வில், அந்த வில்ல ராமன் கொடுக்கிறவனே யாரு? நாராயணனுடைய அவதாரம் தான். லக்ஷ்மணன் கொடுத்தான். அந்த வில்லு வந்த கதையை சொல்லலாம் பாரு. இச்சிலை இயற்கை மேல்நாள் தமிழ் மொழி இயம்பிற்று எல்லாம் அச்சன கேட்டாய் என்று 1000 மௌலி அண்ணல் மெய்ச்சிலை விரிஞ்சன் தானே வேள்வியின் வேட்டு பெற்ற கைச்சிலை கோடி என்று கொடுத்தனன் கவசத்தோடு. என்ன அழகு பாரு. நம்ம ராமாயணத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்த சிந்தனை வேணும். காட்டிற்கு வந்த உடனே ராமன், சீதை, இலக்குவன் மூவரும் அகத்தியனது ஆசிரமத்திற்கு வருகிறார்கள். அந்த அகத்திய ஆசிரமத்தின் நிகழ்ச்சிய வால்மீகி வேற மாதிரி சொன்னார், கம்பன் வேற மாதிரி சொன்னார். வால்மீகியினுடைய கருத்து என்னன்னா, அகத்தியனுடைய ஆசிரமத்துல ராமனுக்கு அகத்தியர் ஒரு வில் கொடுத்தார், இந்த வில்லை கொண்டு காட்டுல நீ உன்னை எதிர்ப்பவர்களை எல்லாம் அழிக்க இது பயன்படும் அப்படின்னு கொடுத்தார். அதோடு சீதையை நீ அழைத்து செல்வதில் உனக்கு இடர்பாடு மிகுதி இருக்கும், ஆகவே இந்த சீதையை இங்கு வைத்துவிட்டு இவளினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய தீயின் வாயிலாக தோன்றின சீதையை அழைத்து செல்லுன்னு அனுப்புற. அப்போ வால்மீகி ராமாயணத்தின் அடிப்படையில ராமனோடு போனது ஒரிஜினல் சீதை இல்லை. அதனாலதான் அக்னி பிரவேசம் செய்த பொழுது இந்த அக்னியிலிருந்து தோன்றின சீதை உள்ள போக மன்னிக்கணும், அகத்தியன் ஆசிரமத்துல விட்டு வந்த சீதையை இந்த இடத்துல இருந்து எடுத்து கொடுக்கிறார் அப்படின்னு வால்மீகி சொல்றார். ஆனால் கம்பன் அதற்கு உடன்படல. அவன் என்ன பண்ணா, அங்க அகத்தியர் வில்லு கொடுத்ததை மாத்திரம் எடுத்துட்டான். அதான் இச்சிலை இயற்கை மேல்நாள், இந்த வில்லினுடைய தனித்துவத்தை இயல்பை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேல்நாள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம வன வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பு தமிழ் முனி இயம்பிற்று எல்லாம், தமிழ் முனிவனாகிய அகத்தியன் கூறியவற்றை எல்லாம் அச்சன கேட்டாய் என்று உறுதியுடைய சொற்களை நின் உள்ளத்தில் அச்சு போல, பதிவு போல நீ பதியும்படி கேட்டாய் அல்லவா. 1000 மௌலி அண்ணல் மெய்ச்சிலை, 1000 திருமுடிகளை உடைய திருமால் தன் திருமேனியில் கொண்ட வில்லாகிய இது, நாராயணன் கைவசம் இருந்த வில் இது. விரிஞ்சன் தானே வேள்வியில் வேட்டு பெற்ற கைச்சிலை, பிரம்மதேவனே தான் வேள்வி செய்து அந்த வேள்வியிலே நாராயணனுக்கு அவிசு கொடுத்து அதனால் மனம் மகிழ்ந்த நாராயணன் தோன்றிய பொழுது அவனிடம் இருந்த வில்லை பிரம்மன் கேட்டு பெற்றான். ஆகவே கோடி என்று கவசத்தோடு கொடுத்தான். இந்த வில்லை ஏற்றுக்கொண்டு நீ இந்திரஜித்தனை போர்க்களத்திலே எதிர் என்று இலக்குவனுக்கு வில்ல கொடுத்ததோடு மட்டுமில்லாம போர் கவசத்தனையும் கொடுத்த. கவசம் முக்கியமான விஷயம், ஆர்மர், அதையும் கொடுத்தான். ஆகவே இப்போ லக்குவன் முழுமையுமான ஒரு வீரனாக, போதுமானதாகிய ஆற்றலும் அதற்கு உரு துணையான நாராயணன் கையில் இருந்த வில்லும் அதை தவத்தின் மூலமாக வேள்வியின் மூலமாக முயன்று பெற்ற பிரம்மனது அகத்தியனுக்கு கொடுத்தான். அந்த வில்ல அகத்தியன் ராமனுக்கு கொடுத்தான்.
ராமன் அதை இப்ப லக்குவன்ட்ட கொடுத்து, நீ இதனை கொண்டு இந்திரஜித்தனை எதிர்கொள் போர்க்களத்தில். இந்திரஜித்தனால் எய்யக்கூடிய அம்புகள் உன் உடலினுக்கு எந்த ஒரு தீமையும் செய்யாதிருக்க அதற்குண்டான கவசத்தையும் கொடுத்தான். இவைகளை கொண்டு நீ இந்த போரினை செய்வாயாக என்று சொல்லி, ஆணி இவ்வுலகுக்கு ஆன ஆழியான் புறத்தின் ஆர்த்த தூணியும் கொடுத்து மற்றும் உறுதிகள் பலவும் சொல்லி, தாணுவின் தோற்றத்தானை தழுவினன் தழுவலோடும் சேனுயர் விசும்பில் தேவர் தீர்ந்தது எம் சிறுமை என்றார். இவ்வுலகுக்கு ஆணியான ஆழியான், இந்த உலகம் தர்ம பாதையில் இயங்குவதற்கு அச்சாணி போன்று நின்று முறைப்படுத்துவதற்காக அவதரித்த சக்கரப்படையின் நாயகனாகிய திருமாலின் அம்சமாகிய ராமன் புறத்தின் ஆர்த்த தூணியும் கொடுத்து தன் முதுகில் கட்டியுள்ள அம்பு புட்டிலையும், அம்பரா தூணின்னு பேரு. அந்த அம்பரா தூணி ராமன்ல எடுக்க எடுக்க அம்பு குறையாது, அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் அம்பு. ஆகவே கொடுத்து மற்றும் உறுதிகள் பலவும் சொல்லி, மேலும் போர்க்களத்தில் எப்படியெல்லாம் நடக்கணும் என்கின்றதாகிய உறுதிமொழிகள் பலவற்றையும் அறிவுரையா சொல்லி, தாணுவின் தோற்றத்தானை தழுவினான் சிவபெருமான் போன்று தோற்றத்தை உடையவனாகிய இலக்குவனை ஆற தழுவி கொண்டு தழுவலோடும் சேனுயர் விசும்பில் தேவர் அங்கனம் தழுவி விடை கொடுத்த ராமனையும் போருக்கு செல்லக்கூடிய இலக்குவனையும் வானவெளியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்கள் என்ன நினைத்தார்களாம்? தீர்ந்தது எம் சிறுமை என்றார். இன்றோடு நம்முடைய துன்பம் எல்லாம் தொலைந்து போகிறது. நம்மை அடிமை கொண்ட இந்திரஜித்தனை லக்குவன் என்று போர்க்களத்திலே அழிப்பான். ஆகவே இனி நமக்கு இந்திரஜித்தனினால் வருவதற்கு உண்டான துன்பம் ஏதும் இல்லை என்று தேவர்கள் மகிழ்ந்தார்கள். அந்த நிலையில நிகும்பல யாகம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இடத்தினுக்கு விபீடனன் வழிகாட்ட இலக்குவன் செல்லுகின்றான். அங்கு எவ்வாறு போர் நடந்தது என்பதை அடுத்த வகுப்புல பார்ப்போம்.